பிரில்லியன்ட். நைஸ். ஏங்க ஆ. நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டான்ல, ம். அப்போ எனக்கு தானே கோல்ட் மெடல். என் பொண்டாட்டி என்ன மாதிரி தானே இருப்பா. நீ பிரில்லியன்ட் ஆச்சே. ஏய், அஞ்சலி தண்ணி எடுத்து வர. இந்தா. மெதுவா மெதுவா பாத்து. இன்னும் கொஞ்சம் வேணுமா? ம். ஏங்க நீங்க ம். ஒரு 10 மினிட்ஸ். ம், நீ தூங்கு. சிவராமன், இதுல உங்களோட சேலரி, பிஎஃப், அட்வான்ஸ், மத்த எல்லா டீடைல்ஸ் இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதுல ஒரு சைன் பண்ணிருங்க. சார், நான் டிப்ளமோ முடிச்ச உடனே கேம்பஸ் இன்டர்வியூல இந்த கம்பெனிக்கு தான் சார் வந்தேன். நான் ஜாயின் பண்ணப்போ இங்கெல்லாம் பில்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட வளர்ச்சியை ஒவ்வொரு நிலையிலையும் நான் பார்த்துருக்கேன் சார். என்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த கம்பெனிக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. என் கல்யாணம் அதுக்கப்புறம் தான் நடந்தது. குழந்தைங்க பிறந்து அவங்களை எல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கூட கொடுத்துட்டேன் சார். இங்க வாங்கின சம்பளத்துல தான் நான் ஒரு நிலம் வாங்கினேன். அந்த நிலத்துல என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டி முடிச்சிடணும்னு நினைச்சேன். இப்ப அதுக்கு சந்தர்ப்பமே இல்லாம போயிருச்சு. அதுதான் சார் சோகம். சிவராமன், என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறீங்க. ஃபேமிலியில இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சார். எதையுமே நான் இன்னும் முழுசா முடிக்கல. வீட்டுல 4 பேர் சம்பாதிச்சாலும் எல்லா செலவுக்கும் சரியா இருக்கு சார். இதுல ஒருத்தர் சம்பாத்தி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் சார். சார், எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க. எம்டி கிட்ட நான் பேசினா பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாங்கி கொடுங்க சார். சிவராமன், அவர் ரொம்ப டென்ஷனான ஆளு. அவர்கிட்ட பேசுறதுலாம் ரொம்ப கஷ்டம். சாரி. ப்ளீஸ் சார். சிவராமன், நீங்க என்னை விட வயசுல மூத்தவர். நீங்க இப்படி கெஞ்சுறது எனக்கு ஒரு மாதிரி எம்பரசிங்கா இருக்கு. அது இல்ல சார். இன்னைக்கு நான் இந்த வேலையை தக்க வச்சுக்கலைன்னா நாளைக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் 4 பேர்த்துக்கிட்ட கையேந்த வேண்டி வரும். என் நிலைமைய புரிஞ்சுக்குங்க சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. சரி, உங்களுக்காக ஒண்ணு பண்றேன். இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் சார் நம்ம ஆபீஸ்க்கு வருவாரு. அவர் இங்க வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். பட் ஒரு கண்டிஷன். சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது எக்காரணத்தை கொண்டும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இல்ல சார், நான் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் சார். சார், சைன். பரவாயில்ல, நீங்க எம்டியை மீட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மத்த எல்லாத்தையும் பாத்துக்கலாம். தேங்க்ஸ் சார். போயிட்டு வாங்க.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? கையில அடிபட்டிருக்குல்ல, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாரு. ஆ, ஜெகன் நீங்க கொஞ்சம் இருங்க, நான் போய் தியா கிட்ட பேசிட்டு ஐயோ, வரேன். பேபி. ஆ, வேணாம், சுமாரு. ஜெகன் ஏன்? ஏய், நான் தியா கிட்ட பேச போறேன்னு சொன்னா அதுக்கே என்ன இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? இல்ல பேபி, அன்னைக்கு வீட்லயே அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. இது பொது இடம், துளசி ஏதாவது சீன் போடுவா. தியா என் அண்ணன் பொண்ணு ஜெகன், அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அத கேட்க அவர் யாரு? நான் தியா கிட்ட பேசியே தேருவேன். ஐயோ பேபி, சொன்னா கேளு. பப்ளிக் பிளேஸ்ல அவ சத்தம் போட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அந்த வெற்றி வேற கூடவே இருக்கான். துளசி ஏதாவது சும்மா லைட்டா சத்தம் போட்டாலே அவன் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அவளால நம்ம இமேஜ் கெட்டு போக வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்ல, நம்ம ப்ராஜெக்ட் வெளியும் டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு.